அறிவுன்னு ஒன்று எதற்கு இருக்கிறது? கல்வின்னு ஒன்று எதற்கு உனக்கு கொடுக்கப்படுகிறது? இதையெல்லாம் உன்னுடைய கல்வி கற்பிக்கிற இடத்தில் இல்லை. இதுல கற்பிக்காது. இதையெல்லாம் கற்றிருந்தால் இவன் மலையை தொற்றுக்க முடியும். அன்பர், யாரா யாரா என் பூமி தாயின் மாற அறுக்கிறவன் என்று ஜனம் மக்கள் கொந்தளிச்சிருப்பான். இந்த மகன், உங்கள் மகன் ஒருவனை தவிர இந்த நாட்டில் என் மலை பூமி தாயின் மார்பதை அறுக்காதே என்று எவனாவது பேசுறான்? அவர் பேச மாட்டான். பாரதிய ஜனதா பேசுமா, காங்கிரஸ் பேசுமா, திமுக அதிமுக பேசுமா? வெற்றவங்களே அவங்க தான், அவங்க ஆளுக தான். போய் பாரு, கிருஷ்ணகிரியில தருமபுரியில மலைன்னு ஒண்ணு இருக்கான்னு. யாருக்கு போகுது? கர்நாடகாவுக்கு போகுது. போய் பாரு, கன்னியாகுமரியில மலைன்னு ஒண்ணு இருக்குதா? யாருக்கு போகுது? கேரளாவுக்கு போகுது. அங்கெல்லாம் மலை இருக்கா? இருக்கு. ஏன் வெட்டல? வெட்டல ஏன்? அவன் பெத்தவனே அப்பனா இருக்கான்டா, நமக்கு மத்தவனே ரொம்ப நாள் அப்பனா இருக்கான்டா. அதான்டா பிரச்சனை. அது அவன் மண், அவன் நிலம், அவன் மலை, அவன் காடு, காப்பாற்றான். இது அவன் தாய் நிலமா? இல்லை. என் தாயின் மாற அறுத்தான, தாலி அறுத்தான அவன் என்னடா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான ஆத்தால நம்ம அக்கா தங்கச்சி தாலி எடுத்திருக்கான. இவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறியா நீ? ஒரு தாலி எடுத்த கூட்டத்துக்கு போய் ஓட்டு போடுற? தமிழ் இந்தியாவிலே அதிக விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடுங்கிறான். இதுல உனக்கு பெருமையா இருக்கா? 15 ஆண்டுகளா போராடுறேன் உங்க மகன். 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் நின்றுக்கேன். தோற்று 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 4 முறை பொது தேர்தலில் தோற்று 5வது முறையும் தனித்து களத்திலே நிற்கிறேன் என்றால் நம்பிக்கை. நம்பிக்கை யார் மீது நம்பிக்கை? என்னை பெற்ற பெற்றோர்கள், என் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் மீது நம்பிக்கை. உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் என்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றிலே செய்திலே என்கிறான் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த நம்பிக்கையில் உங்கள் மகன் நிற்கிறேன். அறிவு சமூகம் அறிந்து கொண்டு இந்த தேர்தலை வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாக, காலம் கையளித்திருக்கிற பெரும் கடமையாக சிந்தித்து பார்த்து வாக்கை செலுத்துங்கள். வாக்கு என்பது ஒரு வலிமை மிக்க